தாவேகா தரப்புல திமுக, அதிமுக ஒரு பிபி நிலையில இருக்கு. பிபி ஏறி இருக்கு. திமுக தலைவர் நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டேன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அதாவது நான் கடந்த 10 நாட்களாக தலைநகர் சென்னையிலேயே கிடையாது. நான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நான் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மக்களை சந்திக்கிறேன், சாமானிய மக்களை சந்திக்கிறேன். ஒரு எலைட்டு மனநிலையில இருந்து அரசியலை பார்க்கல. சின்ன சின்ன குக்கிராமங்கள், குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களுக்கு நான் பயணிச்சேன். களத்தில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்த்தேன். பல இடங்களில் தாவேக்கா இல்லை. சிறிய கிராமங்களில், பின்தங்கிய கிராமங்களில், சாதாரண ஊர்களில் தாவேக்கா கிடையாது. அப்ப அது ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து அரசியல் கட்சியாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைவதற்கான முயற்சியில தான் இருக்கே தவிர கட்டமைப்பு கிடையாது. களத்தில் பெரிய அளவுல கிடையாது. முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல ஒரு கணிசமான பேரை ஒரு ஒரு சிறு கூட்டத்தை விஜய் ஈர்த்திருக்கிறார் என்பதுல எனக்கு 2வது கருத்து கிடையாது. அதை கடந்த காலத்திலே நாம் தமிழர் கட்சி சீமான் ஈர்க்கக்கூடிய இடத்துல இருந்தார். இவர் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். திமுக வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கான வாக்கு வங்கியை இதுவரைக்கும் அதிமுக வைத்திருந்தது. அதிமுக என்கிற கட்சி பல அணிகளாக உடைந்ததற்கு பின்பு இப்ப சசிகலா தனியா வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு போக்கை அவங்க கையாண்டாங்க. ஓபிஎஸ் மிக கடுமையாக அதிமுகவிலே உரிமை கோரி பல போராட்டங்களை நடத்தி ஒரு கட்டத்துக்கு மேல இது சரியா வராதுங்கிற அவர் திமுக பக்கம் போயிட்டாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் கடந்த 8 ஆண்டுகளாக எடப்பாடி தலைமை ஏற்க முடியாது, அதை ஏற்கிறதுக்கு நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் கோவப்பட்டாரு. அவர் வேறு வழி இல்லாமல் பாஜக நிர்பந்தத்துல கூட்டணிக்குள்ள போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த கருத்தை ஏற்கல. அதுக்கு எதுக்கு 8 வருஷம் கட்சி நடத்தின அப்படிங்க கேட்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு வந்துருச்சு. அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பல பேர் கலைஞ்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு தனித்தனி அணிகளாக உடைக்கப்பட்டதற்கு பின்பு செங்கோட்டையன் ஒரு பக்கம் தனியா ஒரு போர்க்குரல் எழுப்பி அவர் தாவேகா பக்கம் போயிட்டார். அப்ப இவர்களுக்கு எல்லா தரப்பு மக்களினுடைய ஆதரவையும் பெறக்கூடிய இடத்துல, குறிப்பா தென் மாவட்டங்களினுடைய செல்வாக்கு, இதெல்லாம் அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் வலிமையா இருந்த இடம். சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் நீங்க ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரியான மதுரை பகுதிகளில், தேனி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாதிரி ஊர்கள் எல்லாம் அதிமுகவை தேவர் கட்சின்னே சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் அதை தங்களுக்கு நெருக்கமாக உணர்ந்தார்கள் அந்த சமூக மக்கள். இன்னைக்கு அது ஒரு எதிர்நிலைப்பாட்டுக்குள்ள அது போயிருச்சு. அது கொங்கு மண்டலத்து கட்சியா அது மாறிடுச்சு. அதனால அதை நெருக்கமாக அவர்களால் உணர முடியல. அந்த கட்சியினுடைய அந்த உடைந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதுல ஒரு சிறு பகுதி இவருக்கு போகுது.